இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டே 1. ஸோ இன்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, முருகருக்கும் நம்ம நோன்பு இருக்க போகிறோம். ஐயப்பனுக்கும் வந்து விரதம் இருந்துகிட்ருக்கோம். ஐயப்பனோட டே வந்து பார்த்தீங்கன்னா, இது டே 3. ஆ ஐயப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டல பூஜை வந்து விரதம் இருந்து நெய்த்தேங்காய் கொடுக்கறதுக்காக அந்த விரதம் இருக்கும். டாம் வந்து மாலை போட்டிருக்கறதுனால, ஒரு 3 இயர்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாம் கிட்ட வந்து நம்ம நெய் குடுத்து விட்டுட்ருக்கோம். விரதம் இருந்து. ஸோ இது வந்து 3rd இயர் கன்டின்யூ ஆகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தீபாவளி அன்னைக்கு நோன்பு இருக்க ஆரம்பித்தோம். தீபாவளியிலேருந்து 3 நாள் விரதம் இருந்து நாளைக்கு வந்து மாலை போடுறாங்க. நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரெகுலராக வந்து கோவிலுக்கு போகிற டைமுக்கு மட்டும் விலாக் எடுத்து போடுவோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற டைம்லாம் வந்து நார்மல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் நான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெட்டெல்லாம் உதிர போகிறேன். எல்லாமே பில்லோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பெட்டை உதிரிட்டு இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாமை மீட் பண்ண ரிட்டில்ஸ்க்கு போகிறோம். எதுக்காகன்றது இந்த வீடியோ கிளிப்பில் அடுத்தடுத்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் உதிரியாச்சு. இப்போ நான் போயிட்டு வீடை பெருக்கி வீடு துடைக்க போகிறேன் நான். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலெல்லாம் அப்படியே விட்டு போயிட்டா. அவள் வந்து பக்கத்தில் பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் உதிரிட்டு முடிச்சாச்சு. வீடை பெருக்கி வீடை துடைச்சி விட்றலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா, குளிச்சு முடிச்சுட்டு பூஜையும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா, இட்லியும் ஃபேவரட்டான வடகறியும் செஞ்சுருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனு. ஸோ டாமை பார்க்க போகிறதுனால டாமுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கும் இட்லி வடகறினா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாரீ வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சஷ்டியோட முதல் நாள் விரதம். ஸோ தலைலாம் குளிச்சுட்டு சரி ஓகே, தலை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ரொம்ப ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக பின்னுறதுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, கிளிப்லாம் எதுவுமே பண்ணாமல் நல்லா வாரி விட்டு லூஸாக பின்னி ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் போடுற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரீசெண்ட் டேஸில் பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு 4 to 5 டேஸாக வந்து அப்படி தான் நான் வந்து தலையை பின்னிட்டு வாரிட்டு போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஹேர் ஸ்டைல் இது தான். இந்த ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் தான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க லவ் அண்ட் சப்போர்ட் இதுக்கப்புறமும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பட்டனை ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கான டே எப்படிலாம் போக போகுது அப்படின்றத பார்க்கலாம். பட் இன்றைக்கான டே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாலியாக போகும். ஏன்னா டாமை மீட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு மூமெண்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். சண்டை, கோவம், அழுகை எல்லாமே இருக்கும். பட் இன்றைக்கி வந்து அழுகலாம் இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விரதத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும் இன்றைக்கான டே. பட் ஜாலியாக போகும். ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டி பொட்டு மட்டும் வச்சுட்டு நார்மலாக எப்பயும் வைக்கிற மாதிரி சந்தனத்தை மட்டும் வைக்க போகிறேன். மற்றபடி ஃபேஸ்க்கு எதுவுமே போடலை நான் இன்றைக்கி. அதேமாதிரி தலைக்கும் சீரம் எதுவுமே யூஸ் பண்ணலை நான். ஸோ சந்தனம் வச்சாச்சு. சந்தனம் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து கண்ணுக்கு எப்பவுமே வைப்பேன் மை. ஸோ அதே க்ரீமி காஜல் தான் வைக்கிறேன் நான். ஸோ 2 கண்ணுக்குமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் டாமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாண்டிங்கை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும் எங்களோட அழகான பாண்டிங் பற்றி. யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்போலாம் இருக்கீங்க, விட்டு கொடுக்காம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விபூதி வச்சுட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப என்னோடய லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த மழைக்காலம் வந்துட்டாவே அப்படி ஆகிடுது எனக்கு. ஸோ அதனால் நார்மலாக வந்து லிப்ஸ்டிக் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் இது தான். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கண்ணம்மா வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கா. ஸோ அவ்வளோ ரெடியாக ஆகிறா. ஓகேங்க, வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. ரெட்டில்ஸ்க்கு போவோமா, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. சகுனமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு போகிற வழியிலே என் பைக் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. ரீசெண்டாகவே அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க டயர் செக் பண்ணுன்ட்டு. ஆமாங்க, பஞ்சர். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில்ஸில் இருக்கக்கூடிய ஆலடிப்பட்டியான்னு வந்திருக்கோம். எங்களோட ஃபேவரட் ஷாப் இது. வந்து பார்த்திங்கன்னா ஆலடிப்பட்டியான் வந்திருக்கோம். நானும் டாமும் டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். டீ வாங்கிறதுக்காக அங்கே போய் நிற்கிறாங்க. தெரியல அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க. மீட்
பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீயோட ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கான டே எங்களுக்கு. அடுத்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னாக்கா, இவனுக்கு போய் முடி வெட்டுறது தான் பிளான். ஆமாம் தானே, அடுத்து முடி வெட்டுறது தானே பிளானு. நாளைக்கு மாலை போட போகிறது, அதனால் இன்றைக்கி வந்து க்ளீனப் ஆக போகிறாங்க. அவனை பற்றி தான் பேசுகிறேன், எதனா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறானா பார்த்தீங்களா? ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி உட்காந்துருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஹேர்லாம் கட் பண்ணியாச்சு. நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெடில்ஸ் எம்ஏ நகரில் இருக்கக்கூடிய சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சிடும் டே. நைட் நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் கண்ணம்மாவும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டோ பாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மாவை கூட்டிகிட்டு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து உள்ளே போகல, வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா வர சொல்லிவிட்டு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கெட் பிட்லாம் எடுக்க வேண்டியது இருந்து. ஸோ ஷோபனாக்கு போயிருந்தோம். ஷோபனாக்கு போயிட்டு அப்படியே வர வழியில் எங்கள் அம்மாவுக்கு மெடிசன் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் மெடிசன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே நான் வரேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தா ரோட்டில். சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, அம்மாவும் வந்துட்டாங்க. இப்போ நான் ட்ரைவ் பண்ண போகிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. காலையில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வெளியிலலாம் போயிட்டு டாமெல்லாம் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டீ ஷாப்லாம் போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டே வரைக்கும் அதாவது அப்படியே போயிடுச்சு. எனக்கு டைம் போனதே தெரியல. எனக்கு நாங்கள் 2 பேருமே வந்து இருந்தோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரே ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் எங்களுக்குள்ளார. எப்படி சொல்கிறது, எந்த ஒரு கஷ்டம் எதுவுமே தெரியாது எனக்கு. அவன் கூட இருந்தாக்கா நிறைய அட்வைஸ் பண்ணுவான். இப்படி இரு அப்படி இரு. எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுற ஒரே பர்சன், என்னை நம்பி என்னோடய பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற ஒரே பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் மட்டும்தான். எல்லாத்தையுமே ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவேன். எனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, என்னோடய சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவேன். இன்கேஸ் நான் எதனா ஒரு தப்பு பண்ணுறேன், நான் வந்து நினைக்கிறது தப்பு அப்படின்னாக்கா சொல்லுவான் இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வில்லேஜ் பர்சன்னு, ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய 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 அட்வைஸ் பண்ணுவான் எனக்கு. ஸோ எனக்கு ஒரு குட் கைடர் கூட சொல்லலாம். எனக்கு அவனை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா எப்படி சொல்கிறது, அவன் கூட இருந்தாக்கா எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலுமே சரி, எந்த ஒரு கஷ்டமே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பர்சன் அவன். எனக்கு ஒரு பேக் போன் கூட சொல்லலாம். எனக்கு அவனை சொல்லணுன்னாக்கா, அவனை பற்றி சொல்லணுன்னா எக்ஸட்ரா நிறைய விஷயம் சொல்லலாம் எனக்கு. அதே ஒரு சமயம் வந்து பார்த்திங்கனாக்கா என் கையில் வந்து இப்படி 0வா இருந்தால் கூட சரி, நாங்கள் ஜாலியாக சுற்றுவோம். அதாவது இந்த விஷயம் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா அனிதா சம்பத் வந்து சொல்லுவாங்க. ஒரு விலாகில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லாத டைமில் கூட அவங்க கை கோத்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சீன் வந்து எனக்குமே ரொம்ப பொருத்தமானது, டாமுக்குமே ரொம்ப பொருத்தமான ஒரு இது. எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ₹1 கூட இல்லைன்னா கூட சரி, ஜாலியாக நாங்கள் ரைடு போய் சுற்றிட்டு வருவோம். நாங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ். நாங்கள் என்கிட்ட இவ்வளோ காசு இல்லையா அவ்வளோ காசு இல்லை, ஆனால் அதே ₹10 கையில் இருந்ததுன்னா கூட சரி, ஒரு டீ வாங்கி கூட நாங்கள் ஷேர் பண்ணி குடிப்போம். நாங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் நாங்கள். ஸோ ரொம்பவே ஜாலியான மூமெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. எங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஈகோ இருக்காது. என்னதான் வந்து ஒரு சண்டைன்னு வந்தால் கூட சரி, சட்டுன்னு சால்வ் ஆகிடும். இன்றைக்கி சண்டை போட்டுப்போம், அடிச்சுப்போம். அதுனால தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் டாம் அண்ட் ஜெரி நாங்கள் வச்சுக்கிட்டது. அதாவது வந்து சொல்லுவாங்க, 1000 சண்டை வந்தாலும் டாம் வந்து ஜெரியை விட்டு இருக்காது, ஜெரி வந்து டாமை விட்டு இருக்காது அப்படி சொல்லிட்டு. அது எங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு விஷயம். அவன் அப்பப்போ சொல்லுவான் எனக்கு, டாம் அண்ட் ஜெரி பற்றி தெரியுமா உனக்கு, டாம் அண்ட் ஜெரி பற்றி தெரியுமா உனக்கு அப்படி சொல்லுவான். இல்லைடா அப்படின்னா, 1000 சண்டை போட்டாலும் டாம் எங்கே இருக்கோம், ஜெரி கூட தான் இருக்கும். ஜெரி எங்கே இருக்கோம், டாம் கூட தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே. இன்றைக்கி ஃபுல்லாக சண்டை போட்டுப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் எடுத்தன் கவுத்தன்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமாக வாக்குவாதம் ஆடுவோம். அன்றைக்கி டே வந்து சண்டையிலே போயிடும். மறுநாள் காலைல ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபோன் பண்ணி, என்னடா எழுந்துட்டியா, சாப்பிட்டியா, கிளம்பிட்டியா ஒர்க்குக்கு. அது நான் ஃபோன் பண்ணலை, கொஞ்சம் ஈகோவில் இருக்கா அப்படின்னா அவனை ஃபோன் பண்ணுவான், என்னம்மா கிளம்பிட்டியா, வேலைக்கு போயிட்டியா, எங்கே இருக்கா, சாப்பிட்டியா. அவள் அது கேட்டோன்னே எங்களுக்கு அந்த கோவன்றது போயிடும். நார்மலாக நாங்கள் பேச ஆரம்பிச்சிடுவோம். சிரிப்போம், நிறைய சிரிப்பு இருக்கும் எங்களுக்குள்ளார, நிறைய ஷேரிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு கஷ்டம் நான் உடஞ்சி போய் உக்காந்துட்டேன் அப்படின்னா, வீடு பார்த்துக்கலாம்,
விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் என்னால் முடியாத சூழ்நிலைலாம் கூட ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக இருந்த ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் தான் எனக்கு. இந்த பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்வாக ரொம்ப அழகான ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளார. நிறைய பேரை தப்பாக கூட பேசுகிற நாய்ங்க பேசிகிட்டே தான் இருக்கும். எப்படி அதை வந்து மலையை பார்த்து நாய் குறைக்குதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அவனுமே அதை பற்றி கேர் பண்ண மாட்டான், நானுமே அதை பற்றி கேர் பண்ண. ஏன்னா எங்களோட பாண்டிங் என்னன்றது அந்த கடவுளுக்கு தெரியும், என்னோட பெற்றவங்களுக்கு தெரியும், அவங்க பெற்றவங்களுக்கு தெரியும். ஸோ பேசுகிற நாய்ங்க பேசிகிட்டே இருங்க, குலைச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் குலைக்கிறதுனால நாங்கள் வந்து தப்பாகிட போகிறது கிடையாது. அதை பேசிகிட்டே இருக்கிறதுனால நீங்களும் வந்து இது பேசுகிற நீங்கள் பேசிகிட்டே தான் இருப்பீங்க, நாங்கள் நாங்கள் வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். அவ்வளோதான், சிம்பிள். இதுவுமே எனக்கு அவன் சொல்லி கொடுத்தது தான். பேசுகிறாங்கன்ட்டு போய் உடஞ்சி உட்காராத. ஃபஸ்ட்டில் வந்து ரொம்ப அழுவேன், என்ன இப்படி பேசுகிறாங்களே அழுவேன். அதுலேருந்து என்னை வந்து சொல்லி எனக்கு வந்து இப்படி தான் இந்த உலகம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து தேர்த்தி கொண்டு வந்து இப்போ வந்து பேசுறீங்களா, சரி பேசுங்க போங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லை அந்த டைம். ஆனால் எனக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்க டைம் எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால் நான் வந்து போயிடுவேன். நான் பாட்டு என் ஒர்க்கை பார்த்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான டே ரொம்ப சூப்பராக போச்சு. மீண்டும் நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம்.